வணக்கம். ஒரு புது விஷயத்த கத்துக்கணும், இல்ல ஒரு பெரிய கனவ அடையணும்னு நெனச்சு, அதுக்கு சரியான நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நாம எல்லாருமே செய்ற ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப அதிகமா பிளான் பண்ணிட்டே இருக்கிறது. ஆனா, இந்த அதிகப்படியான திட்டமிடல் சில சமயம் நம்மள முன்னேற விடாம எப்படி ஒரே இடத்துல கட்டி போடுதுன்னு இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு புது கோர்ஸ் வாங்குவோம், அது சம்பந்தமா 10 புத்தகம் வாங்கி அடுக்குவோம், ஒரு நோட்புக்ல பக்காவா பிளான் எல்லாம் போடுவோம். ஆனா, பல மாசங்கள் கழிச்சு பார்த்தா, நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் நிப்போம். முதல் அடிய கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம். ஏன் இப்படி நடக்குது? வாங்க அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விக்கான பதிலு நம்ம ஒரு சின்ன கதை மூலியமா தான் புரிஞ்சுக்க போறோம். இது ரெண்டு பேருடைய கதை. ஒருத்தர் அறிஞர், எல்லாத்தையும் கச்சிதமா பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவர். இன்னொருத்தர் ஒரு மாலுமி, யோசிக்காம உடனே செயல்ல இறங்குறவர். இவங்க ரெண்டு பேரோட அணுகுமுறையில கடைசியில எது ஜெயிச்சதுன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, வாங்க முதல்ல அந்த புத்திசாலி அறிஞரை சந்திப்போம். அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. இந்த அறிஞரோட பேரு ஜூலியன். புவியியல், கணக்கு, வானவியல்னு எல்லாத்துலயும் அவர் ஒரு மேதை. அவரோட கனவு என்ன தெரியுமா? ரொம்ப அபாயகரமான கிழக்கு கடலை கடந்து பயணம் செய்யணும்னு. அதுக்காக அவரு சும்மா இல்ல, நூத்துக்கணக்கான மேப்ஸ வாங்கி வச்சாரு. நட்சத்திரங்கள், கடல் அலைகள்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சாரு. ஏன் கப்பலுக்கு எவ்வளவு உணவு எடுத்துட்டு போகணும்னு கிராம் கணக்குல கூட எழுதி வச்சாரு. புயலே இல்லாத காத்து சரியான திசையில வீசுற அந்த ஒரு பர்ஃபெக்ட் நாளுக்காக அவர் காத்துக்கிட்டே இருந்தாரு. இப்போ ஜூலியனோட இந்த அணுகுமுறை, அதாவது முழுக்க முழுக்க தியரிய மட்டுமே நம்பியிருந்த பாதை அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கோட்பாடு, அதாவது தியரின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நடைமுறை அனுபவமே இல்லாத வெறும் புத்தக அறிவு. சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு ஒரு 10 புக்க படிக்கிற மாதிரி, ஆனா ஒரு தடவை கூட அந்த சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்து பெடல் பண்ணாதது மாதிரி. இப்படி பிளான் மேல பிளான் போட்டு ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி செஞ்சு ஜூலியன் எவ்ளோ காலம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1 மாசமா இல்ல 6 மாசமா? நம்பவே முடியாது. தன்னோட நூலகத்திலே உட்கார்ந்து முழுசா 5 வருஷத்தை வீணடிச்சாரு. இன்னும் ஒரு படகு கூட அவர் வாங்கல, ஓராடி கூட முன்னுக்கு போகல. இங்கதான் ஒரு சோகமான முரண்பாடே இருக்கு. ஜூலியன் அதிகமா படிக்க படிக்க கடல்ல இருக்கிற எல்லா ஆபத்துகளையும் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாரு. சூறாவளி, கடற்கொள்ளையர்கள், கப்பல உடைக்கிற பாறைகள்னு. ஆனா பாருங்க, அந்த அறிவு அவருக்கு தைரியத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலா பயத்தை தான் அதிகமாக்கி அவர் அப்படியே முடக்கி போட்டுடுச்சு. இப்போ அறிஞரோட இந்த பாதைய அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒரு சாதாரண மீனவர் போன ரொம்ப எளிமையான ஒரு பாதைய நம்ம பார்க்கலாம். இந்த மாலுமியோட பேரு எலியன். அவர் நூத்துக்கணக்கான புத்தகங்கள படிக்கல. நட்சத்திரங்கள பத்தின கணக்கு வழக்குகள் எல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவர் ஒரு நல்ல உறுதியான படக வாங்கினாரு. கொஞ்சமா உலர்ந்த மீன், தண்ணீர் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே தான் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஜூலியனோட 5 வருஷ படிப்புக்கும் எலியனோட இந்த உடனடி செயலுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! செயல்படுத்துதல், அதாவது எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது கோட்பாட்டோட நேரெதிர். இது வெறும் யோசனையா இல்லாம ஒரு விஷயத்த நிஜமா செஞ்சு முடிக்கிற செயல். சிம்பிளா சொன்னா யோசிக்கிறதில்ல, செய்யறது. இப்போ இந்த 2 பேரோட பாதைகளோட முடிவு என்ன ஆச்சு? யாரு ஜெயிச்சாங்கன்னு பார்க்கலாமா? கதை இப்போ உச்சக்கட்டத்துக்கு வருது. சரியா 2 வருஷம் கழிச்சு அந்த மாலுமி, ஏலியன் தன்னோட பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு ஊருக்கு திரும்புறான். இத பார்த்ததும் அறிஞர் ஜூலியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. 5 வருஷமா நூலகத்திலே உட்கார்ந்துட்டு இருந்த அவர் ஓடி போய் எலியன் கிட்ட பதட்டத்தோட கேக்குறாரு, என்னது, நீ எப்படி உயிர் பிழைச்ச? நான் படிச்சேனே, அந்த பெரிய புயல்கள் எல்லாம் என்னாச்சு? கடலுக்கடியில இருக்கிற அந்த மறைவான பாறைகள் உன்னை ஒண்ணும் பண்ணலையா? அறிஞரோட பதட்டத்தை பார்த்து நம்ம மாலுமி ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொன்னான். அந்த பதில்தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. அவன் சொன்னான், நண்பா, நான் பிரச்சனைகளை பத்தி படிக்கல, நான் அந்த பிரச்சனைகளை கடந்து பயணம் செஞ்சேன். ஆமா, புயல்கள் வந்துச்சு, பாய்மரங்கள் கிழிஞ்சது, ஆனா அப்போதான் அது எப்படி தைக்கணும்னு கத்துக்கிட்டேன்னு சொன்னான். இந்த கதையோட ஆழமான நீதி இதுதான். செயல்பாடு நமக்கு உண்மையான நேரடி அனுபவத்தை கொடுக்குது. ஆனா தேவைக்கு அதிகமான தயாரிப்பும் ஆராய்ச்சியும் நமக்கு பயத்தை மட்டும்தான் கொடுக்குது, நம்மள ஒரே இடத்துல முடக்கி போடுது. சரி, இந்த கதையெல்லாம் ஓகே. இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை நம்மளோட நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஓகே, திட்டமிடுற அறிஞரா இல்லாம செயல்ல இறங்குற மாலுமியா மாற என்ன செய்யணும்? இதோ ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல உங்க இலக்கு என்னன்னு தெளிவா எழுதுங்க.
ரெண்டாவது, அந்த இலக்க அடைய இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன வெறும் 5 நிமிஷம் செய்யக்கூடிய முதல் படி என்னன்னு முடிவு பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அந்த முதல் படிய நாளைக்கு இல்ல, இப்பவே இந்த நிமிஷமே செய்ய தொடங்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க முழுசா தயாராகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. அப்போ கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். நீங்க அறிஞரா இல்ல மாலுமியா? சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருந்து வாழ்க்கை உங்களை கடந்து போறத வேடிக்கை பார்க்க போறீங்களா? இல்ல சின்னதா சில குறைகளோட இருந்தாலும் பரவாயில்லன்னு முதல் அடியே இன்னைக்கே எடுத்து வைக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.